ஹலோ கைஸ், இது நான் உங்கள் ஜீவானந்தம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜிஎஸ் டெக்னாலஜி. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் டெக். இந்த ஸ்டீம் டெக் அப்படின்ற வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக அந்த கேமிங் இண்டஸ்ட்ரியில் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டீம் டெக்ன்றது ஒன்றும் இல்லை கைஸ், இது ஒரு கேமிங் கன்சோல் லைக் நிண்டெண்டோ ஸ்விட்ச் மாதிரி ஹேண்டல்டு கேமிங் கன்சோல். நீங்கள் அதில் கையிலே பிடிச்சி விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டீம் டெக் வந்து யார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வால்வ் கார்பரேஷன் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீம் கேம்ஸ் அந்த வெப்சைட்ஸ் இருக்குல்ல, ஸ்டீமில் நம்ம கேம்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணலாம். அந்த வெப்சைட்ஸை ஓன் பண்ணுற வால்வ் கார்பரேஷன் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீம் டெக் கன்சோலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டீம் டெக் கன்சோல் வந்து ஏன் இவ்வளோ நேரத்துலேருந்து பயங்கர ஃபேமஸாக எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் தான். இப்போ அதோட ஸ்பெசிஃபிகேஷன் நான் பார்த்துட்டு நானே ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டேன். எப்படி இவ்வளோ ஒரு ஒரு கேமிங் பீஸில் இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அவங்க ஒரு ஹேண்டல் கேமிங் கன்சோல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் காட்டுறேன். ஸோ அது வந்ததுன்னா மார்க்கெட்டை எப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1280x800 பிக்சல்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நார்மல் டிஸ்பிளே தான். இது லைக் ஒரு ஹேண்டல் கன்சோலுக்கு இது வந்து ஒரு பக்காவான டிஸ்பிளே ரெசல்யூஷன். ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து ஹையர் ரெசல்யூஷனான ஹேண்டில் கன்சோல்லாம் நிறைய வந்துட்டு இருக்குது. பட் அதில் இருக்கிற ஒரு மேஜர் ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் டைம். நீங்கள் வந்து இப்போ ஹையர் ரெசல்யூஷன் போக போக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராசஸர் அண்ட் அதோட ரிசோர்ஸ் வந்து அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிடும். பேட்டரி லைஃப் டைம் சீக்கிரம் குறைஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சில கன்சோல்லாம் 30 மினிட்ஸ் தான் வருது ஹையர் ரெசல்யூஷன் கன்சோல்லாம். பட் இது மாதிரி வந்து ஒரு நார்மலான ரெசல்யூஷனுக்கு ஒரு ஹேண்டில் கன்சோலுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா ஹையர் ரெசல்யூஷன் வேணாம் தான் சொல்லுவேன். பட் இது மாதிரி இந்த ரெசல்யூஷன் எனக்கு தெரிஞ்சு பக்காவான ரெசல்யூஷன் தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இது போகுது. ஸோ இல்லை கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இருக்குது, ஒய்ஃபை இருக்குது, டுவல் பேண்ட் 2.4 GHz 5 GHz வரைக்கும் எல்லாமே இருக்குது இதில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேட்டரி வந்து 2 to 8 hours ஆஃப் கேம் பிளே சொல்கிறாங்க. லைக் வந்து இப்போ ஐஜிஎனில் வந்து அவங்க இன்டர்வியூவில் வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு போர்ட்டல் 2 வந்து நீங்கள் மேக்ஸிமம் செட்டிங்ஸ் அதாவது 60 FPS மேக்ஸிமம் கிராஃபிக்ஸில் விளையாடனா ஒரு 2 to 3 hours வரும். லைக் 30 FPSல வச்சு விளையாண்டிங்கன்னா நீங்கள் வந்து 4 to 5 hours கிட்ட அந்த ஆவரேஜில் விளையாட முடியும் அப்படின்றது போல் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SD கார்டு சப்போர்ட் இருக்குது. இதில் வந்து ஹை ஸ்பீட் SD கார்டு சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த SD கார்டுன்னு தான் இப்போ நான் அடுத்த கான்செப்ட் வரேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதோட ரேம் பார்ப்போம். ஸோ இப்போ ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 16 GB வெரி ஹியூஜ் 16 GB 5.5H வெரி ஹியூஜ். இதில் என்ன பார்த்தீங்கன்னா 16 GB டியூவல் சேனல் 5.5 GHz LPDDR5 ரேம் யூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் வெரி ஃபாஸ்ட். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா AMD APU வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லை ப்ராசஸரை. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 64 GB 256 GB 512 GB இருக்குது. 3 வேரியன்ட் இருக்குது. ஸோ 64 GB பார்த்தீங்கன்னா அதில் eMMC யூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் ஸ்லோவர் ஸ்பீட் தான் பட் யூஸபிள் தான் இதில். பட் 256 பார்த்தீங்கன்னா அதில் வந்து NVMe SSD யூஸ் பண்ணுறாங்க. 512 GB வந்து ஹை ஸ்பீட் NVMe SSD யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த 64 GB என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 64 GB நம்ம வாங்கணும்னா இப்போ எனக்கு இருக்கிற டவுட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 70 GB 80 GB இருக்கிற கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி இதில் ஏற்றி விளையாட முடியும்? லைக் இதில் எக்ஸ்டர்னல் SD கார்டு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே. ஸோ அது மாதிரி SD கார்டில் இப்போ 64 GBனா இல்லை 64 GBயில் வந்து கன்சோலில் வந்து பாதி கேமும் SD கார்டில் பாதி கேமும் ஏறி இருக்குமா அப்படின்றத எனக்கு புரியல அது என்னன்ட்டு. ஸோ இது மாடல் வந்தால் தான் தெரியும் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லை ஆடியோவில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஹெட்ஃபோன் ஜாக்ஸ் எல்லாமே இருக்குது இதில். ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 669 grams இருக்குது. ஸோ நிண்டெண்டோ ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா 300 அரௌண்ட் அப்ராக்சிமேட்லி 300 grams ஒரு வெயிட். பட் இது பார்த்தீங்கன்னா நிண்டெண்டோ ஸ்விட்சோட கிட்டத்தட்ட டபுள் வெயிட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ இதில் இருக்கிற இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்டீம் டெக்கில் வந்து நீங்கள் எந்த OS வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லைக் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லைக் டிஸ்கார்ட் நீங்கள் சாஃப்ட்வேர் ஏற்றிக்கலாம், உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ நீங்கள் அது மாதிரி ஏற்றுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இதில். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி சாஃப்ட்வேர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டீம் OS ஆர்ச் பேஸ்ட் சாஃப்ட்வேர் தான் இதில் இருக்குது, ரன் ஆகுது இதில் OS. ஸோ இதில் இப்போ கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா லைக் வந்து USB-C to ஸ்டீம் டெக் கனெக்ட் பண்ணுறது இருக்குது, HDMI 2.1 இருக்குது, டிஸ்பிளே போர்ட் இருக்குது, பவர் இன், ஈத்தர்நெட், USB 3.1, 2 USB 2.0 இருக்குது இதில். ஸோ இது மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா லைக் வந்து இப்போ நம்ம PC கேம்ஸ்க்குலாம் விளையாடுறதுக்காக நம்ம PC பில்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ இது மாதிரி ஒரு டெக் வாங்கி நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணி விளையாடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஏன்னா லைக் வந்து ஸோ இதோட பேஸ் வேரியன்ட் 64 GB பார்த்தீங்கன்னா $399 தான். லைக் கிட்டத்தட்ட ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு ரேட் தான் வருது அது $399. ஸோ அந்த ப்ரைஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ ஈஸியாக இதை வாங்கிட்டு போய் இதை வச்சு நீங்கள் இதை வந்து ஸோ இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது நீங்கள் டெக்காகவும் இது யூஸ் பண்ணலாம். லைக் இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி இல்லை ஒரு பர்சனல் கம்ப்யூட்டராகவும் இது யூஸ் பண்ணலாம் இதை. ஸோ இப்படி இருக்கும்போது இது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தோணுது. ஸோ இது எப்படி மார்க்கெட்டுக்கு வந்தால் தான் தெரியும் இது எப்படி இருக்குன்றத. ஸோ மோஸ்ட்லி இது நான் மார்க்கெட்டை வந்து அதை நான் யூஸ் பண்ணி இது பற்றி ஒரு ரிவ்யூ போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்படி இன்னும் ஃபியூ மந்த்ஸ் ஆகிடும் இது வரத்துக்கு. ஸோ பார்ப்போம் இது வந்ததுன்னா இது எப்படி இருக்குன்றது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிச்சு. ஸோ வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஜீவானந்தம் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை.